உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நீங்க எல்லாருமே மகரத்துல பிறந்த சின்ன ஒரு புட்டாணி சொட்டானிலிருந்து ஒரு 95-100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய லைஃப்ல வரைக்கும் இப்போ முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் ஏற்படப்படுது. 2026ஆம் ஆண்டு முழுக்க தெய்வ அனுகிரகம் மகரத்துக்கு ஏற்படப்படுது. எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல சனி, மனசு பயங்கரமான ஒரு தைரியம், எதா இருந்தாலும் அசைச்சு பார்க்க முடியாது உங்களை. மகரம் 2026 அமேசிங் டைம் பீரியட். சொல்லணும்னா கை தட்டணும். ஏன்னா முதல் விஷயம், நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்கப்படுதுன்னா எதிர்த்து வீட்டில் என்ன நடக்குன்னு எப்படி பார்ப்பீங்க? எதிர்த்து வீட்டில் டோர் ஓப்பன் பண்ணோன்னா யார் வீடு முதல் தெரியும்? நம்ம வீடு தான் தெரியும். அதே மாதிரி உங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் எந்த வீடு தெரியும்? எதிர்த்தில் என்ன வீடு இருக்கோ அந்த வீடு தான் தெரியும். ஸோ பேசிக்லி இப்போது நீங்கள் எல்லாருமே மகரத்தில் பிறந்த சின்ன ஒரு புட்டாணி சொட்டானிலிருந்து ஒரு 95-100 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய லைஃப்பில் வரைக்கும் இப்போது முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் ஏற்படப்படுது. 2026ஆம் ஆண்டு முழுக்க தெய்வ அனுகிரகம் மகரத்துக்கு ஏற்படப்படுது. ஸ்டார் ஸ்டேட்டஸ் வர போகிறீங்க. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஸ்டார் ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ் கார்டு, சில பேருக்கு வந்து பெரிய பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிரெடிட் கார்டெலாம் கிடைக்கும். அவங்களாம் வந்து எப்படி நடக்குன்னே தெரியாது. ஒரு சில பேருக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும், குழந்தை பிராப்தம், கல்யாணம் போட. உங்களுக்கு என்ன வேணும்? எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல சனி, மனசு பயங்கரமான ஒரு தைரியம், எதா இருந்தாலும் அசைச்சு பார்க்க முடியாது உங்களை. எல்லாமே உங்களால் பண்ண முடியும். தைரியம் அபாரமாக இருக்கும். எதுலையுமே கீழே விழுகவே மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் கடவுள் அனுகிரகத்தில் சாயறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. கூட்டணி கட்சியாக உங்கள் லைஃப் மாறப்போகிறது. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு வீட்டில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 பேர் உங்களுக்கு துணையாகவே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்குது. நிறைய பேருக்கு மெயினாக ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத நல்ல விஷயங்கள். வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். மெயினாக பிரஸ்ட்டு, சில பேருக்கு கட்டி மாதிரி விஷயங்கள், சில பேருக்கு செஸ்ட்டில் பிரச்சனை, சில பேருக்கு ஹார்ட்டில் இஷ்யூஸ், அதாவது பைப்பு, நான் சொல்கிறது வந்து இந்த ரத்தம் போகக்கூடிய வழிகளில் சில பிரச்சனைகள், அதனால் அதை சரி பண்ணிட்டு வர்றது, ரத்தம் சார்ந்த தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள், சில பேருக்கு சைனஸ் மாதிரி இஷ்யூஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குன்னா வாழ்க்கை துணைக்கு ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில் பொது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அண்ணன் தம்பிக்குள்ளே நிறைய நல்ல விஷயம் நடக்கும், நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், நிறைய பேருக்கு முதல்ல சொல்ல வேண்டியது மரியாதை கிடைக்கும், பெரிய மரியாதை. ஸ்தானபலம் நல்லா இருக்கும்போது நல்ல பணம் வரும், நல்ல பணமாக இருக்கும். கெடு விஷயத்தில் போயிருக்கக்கூடிய பலனாக இருக்குது, அது பயப்பட வேண்டியதில்லை. எந்த நெகட்டிவிட்டியுமே உங்கள் மேலே வராது. நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்ஃபேக்ட் எல்லா விஷயத்தையுமே உங்களை கூப்பிடாமல், இல்லை உங்களுடைய பேச்சு கேட்காம, இல்லை உங்களுடைய தலைமை இல்லாமல் எதுவுமே நடக்காது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸாக இருக்குது. வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் பார்த்துக்கணும், அது ஒன்று தான் சொன்னால். ஒரு சில பேருக்கு உங்களுக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு வயிறு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். வயிறு பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பிரச்சனைகள், வயிறு பேசிக்கலாக இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் என்னதான் சொன்னாலும் மகரத்துக்கு கிளாஸாக இருக்குது. ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க. 2026ஆம் ஆண்டு ஜாக்பாட்டில் முதல் கன்னி, 2வது விருச்சிகம், 3வது மகரம். ஸோ பேசிக்கலாக உங்களுக்கு அமேசிங் டைம் பீரியடில் உங்களுக்கு போகிறீங்க. எல்லாமே நல்லாயிருக்கும், எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 90, பலமாக இருக்குது. அதனால் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சந்தோஷம் நிறையா இருக்கட்டும்னு வேண்டிக்கலாம். பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. குலதெய்வத்துடைய தேர் திருவிழா நடக்கும். எல்லாருடைய குலதெய்வத்துக்கும் ஒரு தேர் இருக்கும். அந்த தேர் திருவிழாவை நீங்கள் இழுக்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லை தங்கத்தேர் இருந்தால் கூட அந்த தங்கத்தேரை நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லைன்னா தேர் போகும்போது அதுக்கு எதாவது பணம் கொடுக்கறது, ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணுறது, அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க. 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில், அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில், அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள்
சிம்மராசி நண்பர்களுடைய வீட்லையுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் வரும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணக்காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை அந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் எதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.